சங்க இலக்கியங்கள் பெண்கள பத்தி என்ன சொல்லியிருக்குன்ட்டு பார்க்கலாம். பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல், எளிமையும் உயர்வும் உள்ள வாழ்வை விரும்பினர் என்பதை பெரும்பானாற்றுப் படை எடுத்துரைக்கிறது. அடுத்ததா முல்லைப்பாட்டு என்ன சொல்லுதுன்னா, "நெல்லையும் முல்லையின் அரும்புகளையும் கொண்டு பெரிய காவலையுடைய ஊரின் நன்மைக்காக நற்சொல் கேட்டு நின்ற முதிய பெண்களைப் பற்றி முல்லைப்பாட்டு பேசுகிறது." அடுத்ததா அகநானூறு, திருமண விழாக்களை முதிய பெண்கள் தலைமையேற்று நடத்தியதை அகநானூறு எடுத்துரைக்கிறது. அடுத்ததா முதிய பெண்டிர் பூவும் நெல்லும் கலந்த நீர் நிறைந்த குடங்களில் உள்ள நீரால் மணமக்களை நீராட்டி திருமணத்தை நிகழ்த்தியதாக அப்பாடல் தெரிவிக்கிறது. எதுனா அகநானூறு தான். அடுத்ததா பெரும்பானாற்றுப் படையில உள்ள ஒரு பாடல் வரி, "நெய்விலை கட்டி பசும்பொன் கொள்ளால் எருமை நல்லான் கருநாகு பெறுவும்" அப்படின்ட்டு பெரும்பானாற்றுப் படை பாடல் இருக்கு. இந்த பாட்டுக்கு என்ன பொருள்னா, நெய்யை விற்று பசும் பொன்னை ஈடாக பெறாமல் பால் தரும் எருமையையும் நற்பசுவையும் எருமை கன்றையும் ஈடாக வாங்கும் பெண்ணை பெரும்பானாற்றுப் படை போற்றுகிறது.